ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹோம் மேக்கர்ஸ்க்கும் எல்லா குடும்ப பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய 5 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் பாக்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுங்க. நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டு அப்படியே ஃபேன் போடுவோம், லைட் போடுவோம், சுவிட்ச் பாக்ஸில் இந்த மருதாணியோட சாயம் எல்லாம் இறங்கி ரொம்ப நாளாக போகாமல் இருக்குங்க. குழந்தைகள்லாம் ஏதாவது பென்னு பென்சில் இந்த மாதிரி எல்லாம் சுவிட்ச் பாக்ஸில் அழுக்கு பண்ணிடுவாங்க. அது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நெயில் பாலிஷ் ரிமூவருங்க. நம்ம வந்து நெயிலுக்கு அடிக்கிற நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்துட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டு இந்த காட்டன் கிளாத்தில் இல்லை இந்த பஞ்சில் வந்துட்டு நம்ம நெயில் பாலிஷை விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக சுவிட்ச் பாக்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் அப்படியே பளிச்சுன்னு வந்துடுங்க. எந்த அழுக்காக இருந்தாலும் நீங்கள் நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணிங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் வந்து நல்லா ஒயிட்டாக க்ளீனாக வந்துடும். இந்த நம்ம லேடிஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மீன் முள்ளிலிருந்து தயாரிக்கிறாங்க. அதில் வந்து கைனின்கிற கண்டென்ட் இருக்குங்க. எதுக்குன்னா ஷைனிங், அந்த நெயில் பாலிஷ் ஷைனிங் கொடுக்கறது வந்து மீன் முள்ளிலிருந்து வரக்கூடிய கைனின் கண்டென்ட்னால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஸ்க் ஆயில் மேல் டியர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆண் மானோட ஆயிலையும் ஃபிஷ்ஷோட ஸ்கேல்ஸையும் வச்சு தான் நெயில் பாலிஷ் தயாரிக்கிறாங்களுங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம எல்லா வீட்லேயும் குழந்தைகள் இருப்பாங்க. செவுத்தில் எழுதாத குழந்தைகளே இருக்க மாட்டாங்க. பென்னோ பென்சிலோ இங்கோ கலர் பென்சிலோ வச்சு எழுதிடுவாங்க. அது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டூத் பேஸ்ட் வேணாலும், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எந்த டூத் பேஸ்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் யூஸ் பண்ணாத ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த டூத் பேஸ்ட்டை ப்ரஷ்ஷில் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும். இல்லாட்டி செவுத்தில் இருக்கிற பெயிண்ட் எல்லாம் போயிடும். லைட்டாக நம்ம வந்துட்டு அதை இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டிங்கனாவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பென்சில் கரையெல்லாம் போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. டூத் ப்ரஷ்லேயே நல்லா தேய்ச்சிங்கன்னா அப்புறம் பெயிண்ட் போயிடும். அதனால் லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுட்டு லெமன் போட்டு தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா அழுக்கும் போயிடும், பெயிண்ட்டும் போகாது. அதுக்கப்புறம் நம்ம ஜெல் வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கனாவே பளிச்சுன்னு சூப்பராக வந்துடுங்க. இந்த இந்தியாவிலேயே வந்து பெஸ்ட்டு டூத் பேஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாபுல்ங்கிற ட்ரீலிருந்து எடுக்கப்பட்ட அந்த டூத் பேஸ்ட்டு தான் வந்துட்டு பெஸ்ட்டுங்க. ஃப்ளூரைடு ஃப்ரீ டூத் பேஸ்ட். அதனால் இனிமேல் வந்துட்டு பாபுல் பேஸ்ட் கிடச்சா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெகுலராக எல்லாத்து வீட்லேயும் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் டோரில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த சைடில் டோரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் எல்லாத்துலேயுமே அந்த ஒரு பூசண புளுத்த மாதிரியும் இருக்கும். கருப்பாக அப்படியே அந்த பிசுக்கு மாதிரி ஒட்டிருங்க. ஏன்னா நம்ம ஃப்ரீசரில் வர அந்த கூலிங்னால தான் அந்த கருப்பு கலரில் படிஞ்சிருது. அதுக்கு எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாக்ஸ் எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணாத சாக்ஸாகவும் இருக்கலாம், யூஸ் பண்ணி வாஷ் பண்ண நீட்டான சாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம ரெகுலராக தலை சீவிர சீப்பு கோம்பு எடுத்து இந்த மாதிரி சாக்ஸ்குள்ளே விட்டுக்குங்க. சாக்ஸ்குள்ளே விட்டுட்டு நம்ம 2 சைடு சீப்பையுமே வச்சு தேய்க்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் வந்து ஜெல்லு 2-3 சொட்டு கலந்து அந்த சாக்ஸு உள்ளே சீப்பை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. உள்ளே சீப்பை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கையை உள்ளே விட்டும் நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இல்லை உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா கையை வெளியில் வச்சுட்டு அந்த சீப்பினோட க்ரிப்பில் சீப்பு ப்ளஸ் சாக்ஸு அந்த க்ரிப்பில் வந்து நடுவில் அந்த சந்தில் இருக்கிற அழுக்கு எல்லாம் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறக்கு இந்த சீப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த பல்லாக இருக்கிறத வச்சு தேய்ச்சிங்கன்னா லைட்டாக தேய்ச்சிக்கோங்க, காயமாகாத மாதிரி. இல்லாட்டி ஆப்போசிட் சைடு ப்ளெயினாக இருக்கிற பக்கம் தேய்ச்சிங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு அழுக்கு போயிருங்க. ஜெல்லு தொட்டு நல்லா அந்த பிசுக்கு அந்த ஒரு மாதிரி பூஞ்சை இருதான மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறக்கு வந்து இந்த சாக்ஸ்குள்ளே கையை உள்ளே விட்டு சீப்பை வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்திங்கனாவே நல்லா க்ளீன் ஆகிக்குங்க. இந்த ஃப்ரிட்ஜு வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு இன்வென்ஷன் பண்ணாங்கன்னா, கோத்ரெஜ் அண்டு பயாசி அப்படிங்கிறவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு ஃப்ரிட்ஜ் அறிமுகப்படுத்தினாங்க 1958லேங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிறது தாங்க. நம்ம ஷர்ட்லேயோ இல்லை யூனிஃபார்ம் ஷர்ட்லேயோ நம்ம குழந்தைங்க வந்து பென்னோ பென்சிலையோ எழுதிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒயிட் ஷர்ட்டில் இருக்கிற அந்த பென் கரையை எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, டெட்டால் வந்துட்டு ஒரு 1/2 மூடி டெட்டால் ஊற்றிட்டு நல்லா இந்த ப்ரஷ்ஷில் தேய்ச்சி விடுங்க. டெட்டால் இல்லாதவங்க கெரசின் யூஸ் பண்ணிக்கோங்க. சீமெண்ணை இருந்து ஊற்றுனீங்கன்னா எந்த ஒரு இங்கு கரையாக இருந்தாலும் வந்துடும். சீமெண்ணை இல்லாதங்காட்டி நான் இன்றைக்கி வந்துட்டு டெட்டால் 1/2 மூடி எடுத்து தேய்ச்சி விட்டுட்டு லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னாவே 3/4 போயிடும். அதுக்கப்புறம் நம்ம டிட்டர்ஜென்ட்டோ சோப்போ வச்சு எடுத்திங்கன்னா வெள்ளையர்னு பளிச்சுன்னு வந்துடுங்க.
இந்த டெட்டால் வந்து எதிலிருந்து தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைன் மரத்தில் இருக்கிற ஒரு எண்ணெயை வச்சு தான் டெட்டால் தயாரிக்கிறாங்க. அதனால் இதில் எந்த கெமிக்கல் ஏஜென்ட்ஸும் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க. டெட்டால் நம்ம யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் டிப்புங்க. நம்ம வந்து எல்லாருமே கண்டிப்பாக வீடு வந்து மாப் போடுவோம், வாரத்தில் ஒரு நாளைக்கு வீடு துடைப்போம். அப்போ வந்துட்டு இந்த பூஜை அறைக்கு மட்டும் இந்த கற்பூரம் யூஸ் ஆகிறது இல்லைங்க. நம்ம வீடு துடைக்கும் போது 2 சூடை எடுத்து நல்லா நுணுக்கி நம்ம பக்கெட் தண்ணியில் கலந்துக்கிட்டிங்கனாவே வீடு வந்து நல்ல வாசமாக இருக்கும். அந்த கவுச்சி வாசமெல்லாம் சுத்தமாக இருக்காதுங்க. அதுக்கப்புறம் எறும்பு, ஈ, காக்ரோச் தொல்லையெல்லாம் இருக்காது. அந்த சூட வாசத்துக்கே எறும்பு, ஈயெல்லாம் வந்து நம்ம தரையில் ஒட்டாதுங்க. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சூடத்தை ஆட் பண்ணி வீடு வந்து மாப் போட்டுக்கலாங்க. இந்த கற்பூரத்தில் வந்து எப்படி செய்கிறாங்க, என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோனிஃபரஸ் அப்படிங்கிற ஒரு மரத்தினோட எண்ணெயிலிருந்து தான் நம்ம சூடை தயாரிக்கிறாங்களுங்க. இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.